பிரவீன், தேர்தலில் வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டத்தை நெருங்கியுள்ள சூழ்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தின் பன்ஸ்வாரா பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களின் நகைகள் மற்றும் நிலம், மனை ஆகியவை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பறித்து வழங்கப்படும் என்ற ஒரு சர்ச்சை பேச்சை கூறியிருந்தார். அதற்கு நாடு முழுவதும் கண்டன குரல் எழுந்துள்ள சூழ்நிலையில் இன்று மாதவ்பூர் டோங் என்ற பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அவர் இந்த கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் உண்மையை ஒத்துக்கொள்ள அஞ்சுகிறார்கள் என்றும், அவ்வாறு இடஒதுக்கீட்டில் இருந்து சொத்துக்கள் வரை அனைத்தும் பறிக்கப்பட்டு அவை அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ற குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை மாதவ்பூர் டோங் என்ற பகுதியில் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர் குறித்த பேச்சுக்கு நாடு முழுவதும் கண்டன குரல் எழுந்துள்ள சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் இந்த ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் இந்துத்துவ மத உணர்வை தூண்டும் வகையிலும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த வெறுப்புணர்வை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இடஒதுக்கீடு, நகை மற்றும் 2 வீடுகள் இந்துக்களுக்கு இருந்தால் அதில் ஒரு வீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கி விடுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார். நேற்று ஏற்கனவே பன்ஸ்வாராவில் பேசியதற்கு மாதவ்பூர் டோங்கிலும் அவர் அதே கருத்தை வலியுறுத்தி வேறு உதாரணங்களை கூறியிருக்கிறார். ஒன்று, இது இந்து பெண்களின் அந்த மங்கள நான் தாலி மற்றும் நகைகள் மற்றும் நிலம், மனை ஆகியவை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பறிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படவிடும் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று SC, ST மற்றும் BC-களுக்கான இடஒதுக்கீட்டையும் பறித்து அவை அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படவிடும் என்ற குற்றச்சாட்டை மாதவ்பூர் டோங்கில் மீண்டும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுதான் உண்மை, இந்த உண்மையை எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள தங்குகின்றனர் என்று ஒட்டுமொத்தமாக இந்த ஹிந்து மத வாக்குகளை போலரைஸ் பண்ணுவதற்காக, அதாவது ஒருங்கிணைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இத்தகைய பிரச்சாரத்தை இரண்டாம் கட்ட தேர்தலின் போது ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்பு கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் RSS-இன் அந்த விஷ விதைகளை தூவி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் என்ற கருத்தை அவர் கடுமையான கண்டனமாக பதிவு செய்திருக்கிறார். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் என்று அழைக்கக்கூடிய RSS அமைப்பின் அந்த சித்தாந்தங்களை, விஷ விதைகளை நாடு முழுவதும் தூவி வெறுப்புணர்வை பிரதமர் நரேந்திர மோடியே பரப்பி வருகிறார் என்ற கண்டனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா அவர் வெளியிட்டுள்ள அந்த கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார். அந்த பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும், இது போன்று மத வெறுப்புணர்வை மக்களிடையே தூண்டும் வகையில் தேர்தல் நேரத்தில் பேசுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரானது என்பதால் தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது என்ற கண்டனத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்திருக்கிறார். இதே போல பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த அளவுக்கு வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசுவதற்கு காரணம் தோல்வி பயம்தான் என்றும், முதல் கட்ட தேர்தலிலேயே அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற இயலாது என்பது தெரிந்தவுடன் அடுத்த கட்டமாக வாக்குகளை பெறுவதற்காக இத்தகைய ஒரு அவதூறு பிரச்சாரத்திலும் வெறுப்புணர்வு பிரச்சாரத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலேயே நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கண்டனத்தையும் இப்பொழுது நாடு முழுவதும் மக்கள் பதிவு செய்து வருகிறார்கள். பல்வேறு கட்சித் தலைவர்களும் இதனை பதிவு செய்து வருகிறார்கள். இதற்கு தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் விரைவில் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்குமா அல்லது அது தொடர்பாக வேறு ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பிரவீன்.